மனுதாரருக்கு மேலும் அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்று இடம் குறித்து பிற்பகல் 2:15க்கு தகவல் தெரிவியுங்கள் என்று மனுதாரருக்கு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். தற்போது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, தொடர்ச்சியாக மனுதாரர் தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிபதியும் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்ததை பார்த்தோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவரது மனைவி பொற்கொடி தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பாக இன்று காலை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை கட்சி அலுவலகத்திலேயே அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முன் கோரிக்கையை தான் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் பொறுத்தவரை குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் நிச்சயமாக உடலை அடக்கம் செய்ய முடியாது என்று தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் வசிக்கும் பகுதி குறித்து தொடர்ந்து அரசு தரப்பில் பல்வேறு விவரங்களை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங்க்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யவே அனுமதி கோரப்பட்டதாகவும் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அருகில் வசிப்பவர்கள் எந்த ஒரு ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் குடியிருப்பு பகுதியில் நிச்சயம் உடலை அடக்கம் செய்ய முடியாது என்று தொடர்ந்து நீதிபதி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஏனென்றால் குடியிருப்பு பகுதியில் தற்போது உடலை அடக்கம் செய்தால் எதிர்காலத்தில் மக்கள் அதிக கூடக்கூடிய ஒரு இடமாக மாறக்கூடிய ஒரு சூழல் நிலவும். அந்த நேரத்தில் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அச்சம் ஏற்படும் என்பதால் தான் குடியிருப்பு பகுதியில் அவரது உடலை அடக்கம் செய்ய முடியாது என்று நிச்சயமாக திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். வேறு மாற்று இடத்திற்கு அனுமதி கேட்டு அரசிடம் விண்ணப்பிக்குமாறும் அந்த விண்ணப்பத்தை அரசு பரிசீலித்து ஒரு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக 16 அடி சாலை அருகில் இந்த நிலம் அமைந்துள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் அமைந்துள்ளதாகவும், அதாவது எல் வடிவத்தில் அவர்கள் காட்டக்கூடிய அந்த இடமானது அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த இடம் விரிவான இடமாக இருக்க முடியாது என்றும் அந்த இடத்தில் நிச்சயம் அடக்கம் செய்ய இயலாது என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த இடமானது ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினரோட சொந்தமான இடம் என்பதால் நாளை பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படும் என்பதாலும் அந்த இடத்திற்கு அவரே உரிமம் கொண்டாட ஒரு வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே அந்த குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்தால் எதிர்காலத்தில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும் என்று திட்டவட்டமாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வீட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற அரசு கூடுதல் தலைமை இங்க தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. வேண்டுமென்றால் தற்போது வரை அவரது உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்துவிட்டு பின்னர் வேறு மாற்று இடத்தில் மணிமண்டபம் கட்டி அந்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் யோசனை தெரிவிக்கிறார்கள். கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்றும், ஆனால் மாநகராட்சி தான் அனுமதி மறுத்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. தங்கள் தரப்பை கேட்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அதற்கு நேரம் எடுக்கும் என்றும், அந்த பகுதி நெருக்கடியான பகுதி என்பதால் தான் நாங்கள் அனுமதி மறுக்கப்படுவதாக அரசு தரப்பிலும் நீதிபதியும் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதி நெரிசல் நிறைந்த பகுதி என்பதற்கான ஆதாரங்களை வரைபடங்கள் மூலமும் அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக சமர்ப்பித்திருந்தார். தற்போதைக்கு அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு வேறு இடத்தை அடையாளம் கண்டு அங்கு மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்றும், தற்போதைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று நீதிபதி தரப்பில் யோசனையானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை 2.25 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுக்குள்ளாக மாற்று இடம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பெரம்பூரிலேயே சுமார் 7500 சதுர அடி கொண்ட நிலத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் பொற்கொடி தரப்பில் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் பதிலானது வைக்கப்பட்டிருந்தது. மாற்று இடம் குறித்து பிற்பகல் 2:15க்கு தகவல் தெரிவியுங்கள் என்று மனுதாரருக்கு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.